வணக்கம் நண்பர்களே. 1979 வெளிவந்த அழியாத கோலங்களின் சில நிகழ்வுகளை காணலாம். சினிமா என்பது பேப்பரில் எழுதப்பட்டு படிக்கப்படுவதில்லை, அது காட்டப்பட்டு பார்க்கப்படுவது என்கிற கருத்தை கொண்டிருப்பவர் கேமரா கவிஞர் பாலு மகேந்திரா. ஆகவே அவரது திரைப்படங்களில் ஆடியோ எனப்படும் வசன பகுதி குறைவாகி விஷுவல் எனப்படும் காட்சி அமைப்புக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும். ஒரு திரைப்படத்துக்காக அவர் கையாளும் கதை எவ்வளவு சாதாரண ரகத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் அதை வித்தியாசமான கோணத்தில் அணுகி அதற்குள் இருக்கும் ஜீவித தன்மையை வெளிக்கொண்டு வரும் வல்லமை உள்ளவர் பாலு மகேந்திரா. அந்த கதைக்குள் வாழும் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் தனது கற்பனை வண்ணத்தை பூசி உயிரோட்டம் உள்ள பாத்திரங்களாக மாற்றிவிடும் மந்திரவாதி அவர். ஒரு இயக்குனரின் கற்பனைகளை அழகான காட்சிகளாக பதிவு செய்து வரும் கேமராக்காரராக மட்டுமே திரை வலம் வந்த பாலு மகேந்திரா தனக்குள்ளே மறைந்திருந்த திரைப்படைப்பாளியை அடையாளம் காட்டுவதற்காக முதலில் எழுதி இயக்கிய படம் கோகிலா. கன்னட மொழி பேசி வந்த இந்த படத்தை பாலு மகேந்திரா, கமல், ஷோபா, ரோஜா ரமணி ஒன்று கூடி உருவாக்கி இருந்தார்கள். ஒரு திரைக்கலைஞனுக்கு சினிமாதான் மொழி, கன்னடமோ மலையாளமோ இந்தியோ தமிழோ அல்ல என்கின்ற கோட்பாட்டை நிரூபித்த படம் அது. ஒளிப்பதிவு என்பது பாலு மகேந்திராவுக்கு ஒரு விளையாட்டு, அவரோடு இரண்டர கலந்துவிட்ட கலை அது. ஆனால் அவரது ஆர்வமெல்லாம் காட்சி அமைப்புகளிலும் நடிப்பு சொல்லித் தருவதிலும் பட தொகுப்பிலும் இயக்கத்திலும் இசையை உபயோகிக்கும் முறையிலும்தான். பாலு மகேந்திரா உணர்வுகளுக்கு மட்டுமே முதலிடம் தரும் உன்னத கலைஞன். தனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதிலும் அதை காட்சிப்படுத்துவதிலும் நிபுணன். அவரது அசல் முகத்தை பிரதிபலித்து காட்டிய கண்ணாடி தான் அழியாத கோலங்கள். அறியாத பருவத்தில் கோயில் குளத்தில் கூட குளித்து கொண்டிருந்த பால்ய நண்பனொருவன் சட்டென்று நீரில் மூழ்கி இறந்து போன அந்த சோக அதிர்ச்சியை சுற்றி பின்னப்பட்ட கதைதான் அழியாத கோலங்கள். 1979 ஆண்டு பாலு மகேந்திராவின் கைவண்ணத்தில் உருவாகி தேவி ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் வெளிவந்த தர முத்திரையுள்ள படம் அழியாத கோலங்கள். இதில் பிரதாப் போத்தன் கதாநாயகனாக நடிக்க ஷோபா கதாநாயகியாக வலம் வந்தார். இந்த அனுபவ கலைஞர்கள் நடுவே 4 புதிய இளம் கலைஞர்களும் கைகோர்த்து வந்தார்கள். விடலை பருவத்து காதலை மைய புள்ளியாக்கி கதை சம்பவங்களை அமைத்திருந்ததால் இளைஞர் படை தியேட்டரை நோக்கி திரண்டது. பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் சிறுவர்களுக்குள் குடியிருக்கும் ஆசை, கனவு, சந்தோஷம், மோக பார்வை என விடலை பருவத்தில் உருவாகும் வினோதமான உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் உள்ளடக்கி, இன்னும் பட்டவர்த்தனமாக சொல்ல வேண்டுமானால் இளம் சிறுவர்களிடம் மண்டி கிடக்கும் வக்கிரமான செக்ஸ் உணர்வுகளையும் துணிச்சலாக சொன்ன படம் இது. கௌரி சங்கர் பிரபலமான ஒரு தொழிலதிபர். ஒரு நாள் அவருக்கு பால்ய நண்பன் பட்டாபியிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது. கடிதத்தை படித்ததும் கௌரி சங்கர் மனத்திரையில் மலரும் நினைவுகள் பசுமையாய் விரிகின்றது. இனிய உறவுகள், நகைச்சுவையும் காதலும் கலந்த கொண்டாட்ட சம்பவங்களில் பட்டாபி ரகுபதியுடன் தான் பகிர்ந்து கொண்டவை. இந்துமதி எனும் இளம் வயது ஆசிரியை, வாலிப வயது தபால் நிலைய அதிகாரி, அவர்கள் விடலை சிறுவர்களுக்கு மறைமுக வழியில் பால் உணர்வை ஊட்டியது. சரசா என்ற நாட்டியக்காரி தனது கவர்ச்சியை கட்டவிழ்த்து விட்டது.
போன்ற இளமை துள்ளலான காட்சிகள் கௌரி சங்கரின் மனத்திரையில் ஓடியது. தனது இளமை காலமும் அப்போது தன்னை சுற்றியிருந்த கதாபாத்திரங்களும் அழியாத கோலங்களாக கண்முன்னே காட்சிகளாய் விரிகின்றது. தனது இளமை காலத்து நினைவுகளை அசை போட்டபடி இருந்த கௌரி சங்கரின் கண்ணில் ஈரம் கோர்க்கிறது. இளமை குறும்புகள் அணிவகுத்து நிற்கும் அழியாத கோலங்கள் படத்தின் கதை இதுதான். விடலை பருவம் ரொம்பவும் விபரீதமான பருவம். அது நல்லது கெட்டது அறியாத பருவம் என்பதால் பயமறியாத இளம் கன்று போல மனம் இஷ்டத்துக்கு துள்ளும். கடிவாளத்தை நீட்டுபவர்களை கண்டாலே கடுப்புதான் வரும். கண்டிப்பவர்கள் கடும் பகையாளி ஆகிவிடுவார்கள். ஆனால் கட்டுப்பாட்டை தளர்த்திவிட்டால் எந்த மாதிரியான விபரீதங்கள் விளையாடும் என்பதை அழியாத கோலங்கள் படத்தில் அழகாக காட்டினார் பாலு மகேந்திரா. பாடம் கற்பிக்கும் டீச்சரையே காதலிப்பது, பக்கத்து வீட்டில் நடக்கும் பலான காட்சிகளை மறைந்திருந்து பார்த்து மகிழ்வது, வீட்டுக்கு வரும் முறைப்பெண்ணிடம் வரைமுறை கடந்து நடப்பது, நடனக்காரியின் கவர்ச்சியில் ஜொல்லு விடுவது என பலான விஷயங்களை உள்ளடக்கியது அழியாத கோலங்கள். படத்தை உருவாக்கியிருந்தார் பாலு மகேந்திரா. இளமை துள்ளலும் குறும்பும் முக்கியத்துவம் பெறுவதால் இளைஞர் வட்டாரத்தில் படத்துக்கு செல்வாக்கு பெருகியது. முதலில் இளைஞர்களை தியேட்டருக்கு இழுத்து வந்த படம் இதுதான். வாலிப வயதுக்காரர்களின் வரவேற்பை வாங்கியதால் அழியாத கோலங்கள் சூப்பர் ஹிட் ஆனது. படத்தில் பலான சமாச்சாரம் பரவலாக இருந்ததால் இதற்கு சென்சார் போர்டில் ஏக கெடுபிடிகள் இருந்தது. சென்சார் போர்டு ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமாக செயல்படும். திடீரென்று தலைப்புகள் விஷயத்தில் தலையை நீட்டும். பிறகு தலைப்புக்கான இலக்கணம் மாறிவிடும். அப்புறம் வெட்டுக்குத்து இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கும். அதன் பிறகு அந்த விதியை தளர்த்தி கொள்ளும். அதனால் வெட்டுவது, குத்துவது, கதறுவது, சிதற வைப்பது சர்வசாதாரணமாகிவிடும். அப்புறம் காதல் காட்சிகளில் கண்டிப்பு காட்டும். பிற்பாடு தொப்புளில் பம்பரம் விடுவதும் ஆம்லேட் பொரிப்பதும் சகஜமாகிவிடும். பிறகு வசனங்களுக்கான ரவுண்டு வரும். பிற்பாடு அதுவும் அலட்சியமாகி கெட்ட வார்த்தைகளில் அர்ச்சனை நடக்கும். இப்படித்தான் அழியாத கோலங்கள் படத்தின் போது பலான விஷயங்களில் விடாப்படியாக இருந்த சென்சார் போர்டு பாலியல் உணர்வுகளை உசுப்பி விடும்படியான காட்சிகள் படம் முழுவதும் மலிந்து கிடப்பதாக காரணம் காட்டி அழியாத கோலங்கள் படத்திற்கு சர்டிஃபிகேட்டை தர மறுத்து சென்சார் போர்டு இழுத்தடிப்பு செய்திருக்கின்றது. பிறகு எப்படியோ முட்டி மோதி போராடி சில வெட்டுக்களுடன் வெளியிட அனுமதித்து இருக்கிறார்கள். சென்சார் கத்தியின் காயங்களோடு வந்திருந்தாலும் அழியாத கோலங்கள் கதைக்கு எந்த கருச்சிதைவும் ஏற்படவில்லை. இது பலரது கண்களை உறுத்தியது. பாலியல் வக்கிரங்களுக்கு வக்காலத்து வாங்குகிறது படம் என எதிர்ப்பு குரல் எழுந்தது. மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பு உருவானது. ஆனால் அழியாத கோலங்கள் படத்துக்கு இளைஞர்களின் ஆதரவும் அபிமானமும் இருந்ததால் தடைகள் அத்தனையும் உடைக்கப்பட்டது. இளைஞர்களின் ஏகோபோக வரவேற்போடு வசூலையும் வாரி குவித்தது. அபாரமான வெற்றியை பெற்றது அழியாத கோலங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.